வணக்க நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. 2011 வாங்கரட்டா அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்ல இருந்து 3 மணி நேர துறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம். அங்கே பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு டேன் சாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன், அந்த ஆஸ்திரேலியா இளைஞன் வந்து பாரில் நல்லா குடிக்கிறான். குடித்த உடனே பணம் வந்து அவனுக்கு தீர்ந்துட்டு உடனே பார்க்குறான், கிரெடிட் கார்டு இருக்குது. கிரெடிட் கார்டில் $20,000 வரைக்கும் கடன் வாங்கலாம். அதில் கடன் லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வங்கியோட சேமிப்பு கணக்கில் ஏதாவது பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஏடிஎம்க்கு போகிறான். கணக்கில் $3 மட்டும்தான் அவன்கிட்ட வந்து இருக்குது. அவனோட கிரெடிட் கார்டில் இருந்து பணத்தை சேவிங்ஸ் கணக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கான். அவனோட அந்த கிரெடிட் கார்டில் இனி கடனே வாங்க முடியாது, ஆனாலும் சும்மா மாற்ற முடியுமான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப்பிங் பண்ணுறான். $200 அவன் கணக்கு வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. உடனே ஒரே ஹாப்பி ஆகிடுதான். மறுபடியும் ஒரு $200 மாற்ற முடியுமான்னு பார்க்க, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படியே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா $2,000 வரைக்கும் எடுத்துட்டான். குடி போதையில் வீட்டுக்கு போய் படுத்துட்டு தூங்கி முடிச்சு காலையில் எல்லாமே கனவா நனவா அப்படின்னு சொல்லி குழம்பி போய் பர்ஸை திறந்தா உள்ள $2,000 இருக்குது. உடனே வந்து பேங்க் கணக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க, அவனோட கிரெடிட் கார்டில் அவன் பணம் எடுத்த விவரமே இல்லை. ஆக அவனோட கிரெடிட் கார்டில் இருந்து $2,000 எடுத்து அது கணக்கில் வர வைக்கவே இல்லை. அப்படின்னா அது நம்மளோட காசு தானே. அதுக்கு பின்னாடி பகலில் வந்து அந்த கிரெடிட் கார்டில் பணம் எடுக்க அது சரியாக கணக்கு வச்சுட்டு மீண்டும் ராத்திரி 12 மணிக்கு போகிறான். அதுவும் கணக்கில் வந்து வர வைக்குது. ஆனால் நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டிலேருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றினா அது அவனோட கணக்கில் வந்து வர வைக்கலை. அதுக்கு பின்னாடி அதை சேவிங்ஸ் கணக்கிலேருந்து வித்ரா பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆக தினமும் நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக அவன் முடிச்சிருந்து ஏடிஎம்மில் போய் தினமும் $2,000 கிடைக்கும். அவனுக்கு எந்த கணக்கும் கிடையாது, எந்த கணக்கு வழக்குமே கிடையாதுங்க. செக் பண்ணி பார்த்தா டெய்லி நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த பணமழை வந்து அவனுக்கு கொட்டுது. அதுவும் எத்தனை ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ஏடிஎம்லையும் $2,000 எடுக்க முடியும். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அவனுக்கு எவ்வளோ பணமழை கொட்டுதுன்னுட்டு. இப்படி நடக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு 12 to 1 மணி வரைக்கும் அந்த என்ஏபி வங்கியோட ஏடிஎம்களில் மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தப்படுமா. அந்த சமயத்தில் கிரெடிட் கார்டிலேருந்து பணம் எடுக்க முடியாது, ஆனால் கணக்கிலிருந்து பணத்தை மாற்ற முடியும். மெயின்டெனன்ஸ் இருப்பதனால அந்த கணக்கு வந்து எந்த ரெக்கார்டுமே பதிவாகிறது கிடையாது. அடுத்த சில வருடங்களுக்கு வந்து அவன் ராஜபோக வாழ்க்கை வாழ்தான். நைட்டு டெய்லி பணத்தை எடுப்பான், செலவு பண்ணுவான், வீடு வாங்கினான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கார் வாங்கினான், அப்பா அம்மா அண்ணன் தங்கை எல்லாத்துக்கும் கேட்ட உடனே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான். நண்பர்களுக்கு பணத்தை கொடுத்தான். எல்லாரையும் வந்து வெளிநாடுகளுக்கு அடைச்சி போய் டூரிஸ்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தான். அப்படி வாழ்க்கையை அப்படி என்ஜாய் பண்ணிதான். என்னப்பா பண்ணுற இப்படி பணமாக கொட்டுதுன்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுதுன்னு சொல்லிடுவான். அதுக்கு மேலே யாருமே பெருசாக கேட்க கிடையாது. ஆனாலும் இவனுக்கு வந்து நமக்கு இத்தனை செய்யும் வங்கிக்கு நம்ம ஏதாவது திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வங்கியோட ஹெட் ஆஃபீஸுக்கு போனால், நான் வங்கியோட வாடிக்கையாளர், உங்கள் எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கணும், ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். 600 பேர் வந்தாங்க. 600 பேருக்கும் சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தான். போதையில் வந்து நீங்கள் எல்லாம் நாங்கள் கிடையாது, இந்த வசதி கிடையாதுன்னு சொல்லி மேடையில் ஏறி பேச, அவங்களும் போதையில் வந்து சூப்பராக கைத்தட்டி போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடியும் எதுவுமே நடக்கலை. மீண்டும் பணம் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இவனுக்கு வந்து பெருசாக பயம் வந்துச்சு. என்னடா இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம்னு சொல்லி இவன் அந்த எடுத்த பணத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வரைக்கும் $16 லட்சம் செலவு பண்ணியிருந்தான். எந்த நேரம் போலீஸ் கதவை தட்டுமோ, எத்தனை ஆண்டு நமக்கு ஜெயில் கிடைக்குமோ, நம்மளே போய் சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். என்பிஏ வங்கியை வந்து ஃபோனில் கூப்பிட்டான். எடுத்தவர் வந்து மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும், லைனில் யாரோ வந்தாங்க. நடந்ததையெல்லாம் சொல்லி, என் வீட்டோட அட்ரஸ் இதுதான், போலீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு போனால் கடைசியாக எடுத்த $80,000 கட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போலீஸ் வரட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். நைட்டு தூங்கி முடிச்சிட்டான். போலீஸ் வரவே இல்லை. இப்படியே நாட்கள் வந்து கடந்துக்கிட்டே இருந்தது. போலீஸ் வங்கி யாருமே வரல. ஆனால் மந்திரம் போட்டது மாதிரி வங்கியில் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டாங்க. உடனே சொன்ன உடனே இவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் இவன் பிரச்சனையை பேசி இதை போலீஸுக்கு கொண்டு போனால் நம்ம வங்கியோட பேர் தான் கெட்டு போவோம், இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே விட்டுட்டாங்க. இப்படியே 3 வருஷம் போயிட்டு இவனே வங்கிக்கு ஃபோன் பண்ணான். என்னை எப்போ கைது பண்ணுவீங்கன்னு கேட்டால்,
கைதா எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது போப்பா அப்படின்ட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கேட்டால் வங்கியில் யாரும் வந்து புகார் பண்ணலப்பா, அதனால் உன்னை கைதுலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலியாவோட பெரிய செய்தித்தாள் ஒன்றா வந்து தொடர்பு கொண்டான். அவங்களும் வந்து பேட்டி எடுத்து அதை வந்து வெளியிட்டாங்க. அப்பவும் யாரும் கைது பண்ண வரவே இல்லை. அதுக்கு பின்னாடி ஈவினிங் ப்ரைம் டைம் ஷோவில் வந்து டெலிவிஷனில் போய் எல்லாத்தையும் சொல்லி என்னை கைது பண்ணுங்க, மனசாட்சி உறுத்துது அப்படின்னு சொல்லி புலம்ப டிவி தயாரிப்பாளர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. வங்கி அப்பவும் புகார் கொடுக்கவே இல்லை. மோசடி வழக்க போலீஸ் தொடர்ந்தது. வங்கிக்கு சம்மன் போய் கோர்ட்டில் ஆஜரானாங்க. இவன் குற்றம் செய்ததுக்கு சாட்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க வங்கிட்ட இருந்து எந்த சாட்சியுமே கிடையாது, இவனோட டிவி பேட்டி தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டேப்பையே கொடுத்தாங்க. எவ்வளவு திருடுனான்னு சொல்லி அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு $5 லட்சம் குத்து மதிப்பாக வந்து தீர்மானம் போட்டு சொன்னாங்க. நீதிமன்றம் 12 மாதம் ஜெயில் தண்டனை, அதுக்கு பின்னாடி 18 மாதம் சோசியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மனசாட்சியை சுத்தமாக்கிட்டான், சமூக சேவை பண்ணான். அதுக்கு பின்னாடி அவரோட வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுத ஒரு பதிப்பகம் வந்து முன் வந்தது. சினிமா நிறுவனம் ஒன்று அந்த ரைட்ஸ் வந்து வாங்குறாங்க. மீண்டும் நம்ம சரத்குமார் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆனான் இல்லையா, நட்சத்திர ஜன்னலேன்னு சொல்லி, அதே மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிட்டான். அப்பனே முருகா, நானும் ஆஸ்திரேலியா போகணும், என்ட்ரி வங்கியில் ஒரு கணக்கு துவங்கி ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்டா முருகா.